ஹாய் ஹலோ மக்களே. நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா சிக்ஸ்த் சோசியல் செகண்ட் லெசன், அதாவது மனிதர்களின் பரிமாண வளர்ச்சியை பத்தி தான் பார்க்க போறோம். புவி எப்ப தோன்றியது அப்படின்னா 460 கோடி ஆண்டுகளுக்கு முன் தான் புவி தோன்றியது. 20 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடிதான் மனிதன் நடந்தான். 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன் மனித பரவல்கள் காணப்பட்டது. அதாவது மனிதர்கள் பல கண்டங்களுக்கு அங்கும் இங்கும் சென்று இடம்பெயர்தல், அந்த மாதிரி மனிதரோட பரவல் 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன் தொடங்கியது. வேளாண்மை எப்ப தொடங்கியது அப்படின்னா 8000 ஆண்டுகளுக்கு முன் தான் வேளாண்மை தொடங்கியது. 5000 ஆண்டுகளுக்கு முன் நாகரிகத்தின் தோற்றம் உருவானது. மனிதனின் வளர்ச்சி நிலைகள் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 402 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த மனிதர்களை ஆஸ்ட்ரலோபிடிகஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க தான் தொடக்க கால மனிதன், அதாவது கிழக்கு ஆப்பிரிக்கால தோன்றினாங்க. இவங்களோட பண்புகள் எப்படி இருக்கும்னா, இவங்க மனிதன் மற்றும் குரங்கு 2 பண்புகளுமே கலந்த மாதிரி இருப்பாங்க. அதே மாதிரி நடக்கிறதுக்கும் கற்றுக்கொண்டார்கள். செகண்ட் 2.3 இருந்து 1.4 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி தோன்றிய மனிதர்களை ஹோமோ ஹெபிலிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க பெரிய கால்கள், அதே மாதிரி விரல்கள், அதே மாதிரி கருவிகளை வேட்டையாடுறதுக்கு தேவையான கருவிகள் எல்லாம் இந்த ஹோமோ ஹெபிலிஸ் தான் உருவாக்கியிருக்காங்க. அதே மாதிரி 1.8 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி தோன்றின மனிதர்களை ஹோமோ எரெக்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஜாவா மனிதன். தற்கால மனிதர்களை விட சிறிய மூளைகளை உடையவர்கள் இவர்கள். நேராக நிமிர்ந்த மனிதன், அப்புறம் நெருப்பின் பயனையே இவங்க அறிஞ்சிருந்தாங்க. 4வது 1,30,000 முதல் 40,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த மனிதர்களை நியாண்டர்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இவங்க எப்படின்னா ஆப்பிரிக்காரங்கள்ல இருந்து இவங்க கொஞ்சம் வேறுபட்டவங்க மாதிரி இருந்தாங்க. அதே மாதிரி கரடு முரடான கருவிகளை இவங்க பயன்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி இறந்து போனவர்களை புடைக்கும் பழக்கம் இவங்க கிட்ட காணப்பட்டது. அதாவது இதுக்கான சான்று எங்க இருக்குன்னா ஜெர்மனில கிடைச்சதா சொல்றாங்க. அடுத்தது ஹோமோ செப்பியன்ஸ். இவங்க 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி தோன்றினவங்க. இவங்க சுயமா சிந்திக்கிற திறனை உடையவங்க. ஆப்பிரிக்கால இருந்து இடம்பெயர்ந்து ஐரோப்பாவிலும் ஆஸ்திரேலியாவிலும் குடியேறினார்கள். 50,000 ஆண்டுகளுக்கு முன் கிழக்கு ஆப்பிரிக்காவிலும் 40,000 ஆண்டுகளுக்கு முன் மேற்கு ஆசியா மற்றும் தென்கிழக்கு ஐரோப்பாவிலும் வாழ்ந்த மனிதர்களை குரோமேக்னானன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இவங்களை தான் நவீன மனிதர்கள் என்றும் அழைக்கப்படுகிறார்கள். இவங்க குகையில் வாழும் பழக்கம் உடையவர்கள். அதுக்கு சான்றாக பிரான்சில் உள்ள லாஸ்காஸ் அப்படிங்கிற இடத்துல உள்ள குகையில இவங்க வாழ்ந்ததா சொல்றாங்க. இவங்களும் இறந்தவர்களை புடைக்கும் பழக்கம் உடையவர்கள். ஆனா நெக்ஸ்ட் மானுடவியாளர்கள் கிழக்கு ஆப்பிரிக்காவில இருக்க டான்சானியா இடத்துல ஒரு மனித கால்வழி தடத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அது 3.5 மில்லியன் ஆண்டுக்கு பழமையானதா அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் மானுடவியல் அப்படின்னா என்னன்னா, இது 2 கிரேக்க வார்த்தையிலிருந்து உருவானது. ஃபர்ஸ்ட் ஆண்டரோ அப்படின்னா என்னன்னா மனிதன் அப்படின்னு பொருள். லோகஸ் அப்படின்னா என்னன்னா எண்ணங்கள், இல்லைன்னா காரணங்கள் அப்படின்னு சொல்லி பொருள். அடுத்தது நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா மனிதர்களும் அவர்களது வாழ்விடங்களை பத்தி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஸ்ட்ரலோபிடிகஸ் அப்படிங்கிற மனிதர்கள் எங்க வாழ்ந்தாங்கன்னா கிழக்கு ஆப்பிரிக்கால வாழ்ந்ததா சொல்றாங்க. ஹோமோ ஹெபிலிஸ் அப்படிங்கிற மனிதர்கள் எங்க வாழ்ந்தாங்கன்னா தென் ஆப்பிரிக்கால வாழ்ந்ததா சொல்றாங்க. ஹோமோ எரெக்டஸ் அப்படிங்கிற மனிதர்கள் ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியால வாழ்ந்ததா சொல்றாங்க. நியாண்டர்டால் அப்படிங்கிற மனிதர்கள் யுரேசியா, அதாவது ஐரோப்பா மற்றும் ஆசியால வாழ்ந்ததா சொல்றாங்க. குரோமேக்னானன்ஸ் அப்படிங்கிற மனிதர்கள் பிரான்சிலையும், பீகிங் மனிதன் சீனாலையும், ஹோமோசெபியன்ஸ் ஆப்பிரிக்காலையும் வாழ்ந்ததா சொல்றாங்க. ஹைடல்பார்க் மனிதன் லண்டன்ல வாழ்ந்ததா சொல்றாங்க. நீலகிரி மாவட்டத்துல இருக்க மக்கள்கள் இப்பவும் தீப்பெட்டியை பயன்படுத்தாம நெருப்பை உருவாக்குற பழக்கம் இருக்கு அவங்களுக்கு. மனிதர்கள் தங்கள் புலனறிவாலும் சிந்தனையாலும் அனுபவத்தாலும் உருவாக்கிய முதல் அறிவியல் கண்டுபிடிப்பு என்னன்னா சக்கரம் தான். நெக்ஸ்ட் எதை பத்தி பார்க்கலாம்னா தமிழ்நாட்டில் உள்ள தொல் பழங்கால பாறை ஓவியம் அது எங்க காணப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். விழுப்புரத்துல கீழ்வாழை அப்படிங்கிற பாறை ஓவியமும், மதுரையில உசிலம்பட்டி அப்படிங்கிற இடத்துலயும், கோவை குமுடிபடி அப்படிங்கிற இடத்துலயும், மாவடைப்பு கோவை அப்படிங்கிற இடத்துலயும், பொறிவரை கரிக்கையூர் நீலகிரி அப்படிங்கிற இடத்துலயும் தமிழ்நாட்டுல பாறை ஓவியங்கள் காணப்படுகின்றன. தொடக்க கால மனிதர்களின் வாழ்க்கை முறையை அறிந்து கொள்ள பயன்படும் ஓவியம் என்னன்னா அது பாறை ஓவியம்.